வணக்கம். மாசி மகத்தை ஒட்டி கடலூர் தேவனாம்பட்டம் கடற்கரையில் சாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தை மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் மிகவும் விசேஷமானது என்பதால் இன்று ஒவ்வொரு ஊர்களில் இருந்து கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு மினி லாரி, டிராக்டர் போன்ற பல்வேறு வாகனங்களில் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து தீர்த்தவாரி நடைபெறுகிறது. அதன்படி இந்த ஆண்டு மாசி மாத பௌர்ணமியான இன்று கடலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து அதிகாலை முதல் ஆனைக்குப்பம், முத்துநாகம்மன், செல்லங்குப்பம், முத்துமாரியம்மனுக்கும் தொடர்ந்து கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி, கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் பாடலேஸ்வரர், திருமானிக்குழி முத்துமாரியம்மன், தேவனாம்பட்டினம் முத்தாலம்மன், சித்தி விநாயகர் என பல மாவட்டங்களிலிருந்து பல்வேறு இடங்களில் இருந்தும் அண்ட மாநிலமான புதுச்சேரி மாநிலத்திலிருந்தும் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் பொதுமக்கள் உற்சவ மூர்த்திகளை அலங்கரிக்கப்பட்டு டிராக்டர், மினி லாரி போன்ற அமர்த்தி கடலூர் தேவனாம்பட்டம் கடற்கரைக்கு கொண்டு வந்து பின்னர் அங்கு சாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. மாசிமாக திருவிழா காண மற்றும் கடலூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் தேவனாம்பட்டம் கடற்கரையில் குவிந்துள்ளனர். பின்னர் அவர்கள் கடலில் புனித நீராடி கடற்கரையில் இருந்து சாமிகளை தரிசனம் செய்துவிட்டு தற்போது 50க்கும் மேற்பட்ட சாமிகள் தீர்த்தவாரி நடந்து வருகின்றனர். சிலர் மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் அளித்து வருகின்றனர். கடலூர் தேவனாம்பட்டம் கடற்கரையில் சிலர் பீச் விழாவை ஒட்டி அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் 100க்கும் மேல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.